அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து நம்ம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையும் புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் 257 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 258வது பதிவு, பாடல் எண் 257. இப்போ இந்த பாடல்ல புத பகவானுடைய அந்த மகாதசையில ராகு பகவானுடைய புத்தி அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்குங்கிறத பத்தி புலிப்பாணி சித்தர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல அந்த பாடலை பார்த்துருவோம். பலனில்லா புதன் திசையில் ராகு புத்தி, பாழான மாதம் அது 30 ஆகும், நலமில்லா நாளகவும் 18 ஆகும், நன்றாக அதன் பலனை நவிலை கேடு, பெலமில்லா பிணிகளுடன் மயக்கம் சேதம், பிறட்டான சத்துருவால் பேதையர்க்கும், நலமில்லா வியாதியினால் பொருளும் சேதம், நன்றான வீடு புவி நிதியும் போமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அப்ப பலனில்லா புதன் திசையில் ராகு புத்தி, பாழான மாதம் அது 30 ஆகுங்கிறார். எடுத்த உடனே அந்த புத பகவானுடைய மகா திசையில ராகு பகவானுடைய புத்தி வர்ற காலம் அந்த ஜாதகனுக்கு அவ்வளவா நல்ல பலன் வராது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். பாழான மாதம் அது 30 அப்படிங்கிறதோட நலமில்லா நாளதுவும் 18 அப்படின்னு சொல்றதுனால அப்ப அந்த புதனுடைய திசையில ராகு பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் 30 மாதம் 18 நாள், அதாவது 2 வருஷம் 6 மாசம் 18 நாள். நன்றாக அதன் பலனை நவில கேடு. அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான தீய வினைகள் எந்த மாதிரியான தீய பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா சொல்ல போறேன், கவனமா கேளு அப்படிங்கிறது. பலமில்லா வியாதியுடன் மயக்கம் சேதம். அப்ப அந்த மாதிரி காலம் நடக்கிற போது ஒரு மாதிரியான மயக்கம், பலமில்லா வியாதி, ரொம்ப பயப்பட வேண்டிய வியாதிகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளவா ரொம்ப வலுவான வியாதிகள் வராது, சாதாரணமான மயக்கம் குழப்பம் இந்த மாதிரி வர முடியும். அது அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம உணவுகள் கூட விஷமா மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. பழைய சோறு சாப்பிட்றது, ஃபுட் பாய்சனை இழுத்துக்கிறது, இதன் மூலமா வரக்கூடிய வாந்தி மயக்கம் வயிற்றோட்டம் இந்த மாதிரியான வியாதிகள் தான் வரும் அப்படிங்கிறது. அப்ப நாம உணவுகள்ல கவனம் வச்சுக்கணும். அப்ப நாம உணவுல கவனம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த மாதிரியான சாதாரண வியாதிகளை கூட நாம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாட வரிகள்னால நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அதே அடியில அடுத்த வரியா சொல்லும் போது பிறட்டான சத்துருவாள், பிறட்டான சத்துரு பொய் புரட்டு பேசக்கூடிய எதிரிகள் பகைவர்கள், அவங்களால கூட நமக்கு தொல்லைகள் துயரங்கள் வரும், சங்கடங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பாடலை தெளிவுபடுத்துறாங்க. அது இந்த ஜாதகனுக்கு மட்டுமல்ல, இந்த ஜாதகனுடைய வாழ்க்கை துணைவியாருக்கும் அந்த மாதிரி துன்பங்கள் அந்த மாதிரி பொய் புரட்டு பேசக்கூடிய பகைவர்களால உண்டாகும் அப்படிங்கிறத சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அடுத்து இறுதி அடியில சொல்ற போது நலமில்லா வியாதியினால் பொருளும் சேதம்ங்கிறார். இப்ப முன்னாலே சொன்னது மாதிரிதான் நலமில்லா வியாதி அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகனுக்கு உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய சிறு சிறு வியாதிகள், அதனால ஏற்படக்கூடிய பொருள் செலவு வைத்திய செலவு இந்த மாதிரி வரக்கூடிய சேதம் பொருள் விரயம் உண்டாகும் அப்படிங்கிறார். புதன் தசையில ராகு புத்தி நடக்கிற காலத்துல இறுதியா சொல்லும் போது நன்றான வீடு புவி, நன்றான வீடு நல்ல ஆடம்பரமா வசதியோட கட்டப்பட்ட மாளிகை கூட கோபுரம் விலை மதிப்பற்ற வீடுகள் கூட விரயமாகும், கைவிட்டு போகும். புவி நிலம் அதுவும் இவனுடைய இந்த ஜாதகனுடைய சுயமா சம்பாதிச்சதோ அல்லது பூர்வீக சொத்துக்களோ அதன் மூலமா இருக்கக்கூடிய வீடு நிலம் இவையெல்லாம் கூட கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த புதன் தசையில ராகு புத்தி நடக்கிற காலத்துல ஏற்படும் அப்படிங்கிறார். அதே வரையில சொல்லும் போது இறுதியா நிதியும் போமேங்கிறார். அப்ப கையில இருக்கிற பணம், சேர்த்து வச்ச சேமிப்புகள் இதெல்லாம் கூட விரயமாகக்கூடிய சூழலை இந்த புதன் தசையில ராகு புத்தி கொண்டுட்டு அந்த ஜாதகனுக்கு சேர்க்கும். அதனால ஜாதகன் புதன் தசை ராகு புத்தி நடக்கிற காலத்துல இறை வழிபாடு, ராகு பெரும்பாலும் காளிக்கு கட்டுப்பட்ட கிரகம், அதனால காளி கோயில் வழிபாடு. அதே மாதிரி புதன் மகாதசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா புதன் பெருமாள்னு சொல்லுவாங்க. விஷ்ணு பெருமாள், வெங்கடாஜலபதி, ஸ்ரீனிவாசன், அழகர்மலையான் இப்படி நீங்க எந்த ஒரு தெய்வத்தை விஷ்ணு அம்சம் உள்ள தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த புதன் தசை உங்களுக்கு கை கொடுக்கும். புதன் தசையில ராகு புத்தி நடக்கிற காலத்துல பெருமாள் வழிபாடோடு காளி கோயில் வழிபாட்டையும் சேர்த்து செய்தால் அந்த ஜாதகன்
அந்த காலத்தில் நடக்கக்கூடிய கெடு பலன்கள், தீய பலன்கள், துன்பம், துயரங்கள் அந்த ஜாதகனை அணுகாமல் நற்பலன்கள் விளையும் அப்படிங்கிறத மனதில் பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இனி அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.